ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் ஈரானுடைய போர் பற்றி நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். தற்போது பார்த்தீங்கன்னா, சிவலிக் கப்பல் இந்தியாவினுடைய முத்தாரா துறைமுகத்தை வந்தது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வியானது வந்திருக்கு. இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட இரு திரவ பெட்ரோலிய எரிவாயு கப்பல்களான நந்தா தேவி மற்றும் சிவாலிக் ஆகியவை கடந்த சனிக்கிழமை ஹோர்முன்ஸ் நீரிணையை கடந்திருக்காங்க. கப்பல்களுடைய பயணத்தை கண்காணிக்கக்கூடிய இணையதளமான மரைன் டிராஃபிக் வழங்கிய தகவலின்படி பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு கப்பல்களுமே இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள துறைமுகத்தை நோக்கி நெருங்கி வந்துட்டுருக்கு. கப்பல்களுடைய பயண தகவலின்படி பார்க்கும் பொழுது இந்த நந்தா தேவி மற்றும் சிவாலிக் ஆகிய ரெண்டு கப்பல்களுமே கத்தாரில் இருக்கக்கூடிய துறைமுகத்தில் எரிவாயுவை ஏற்றியிருக்காங்க. அதுக்கு அப்புறமா அவை ஹோர்முன்ஸ் நீரிணையை கடக்கும்போது தானியங்கி அடையாள அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிக்னலை அணைச்சிட்டு பயணம் செய்திருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லணும். மெரின் டிராஃபிக் புள்ளிக்கோடு தான் அந்த கப்பல்கள் எவ்வாறு சென்றிருக்கலாம் அப்படின்னு கவனிக்கப்பட்ட பாதையை கூட காட்டியிருக்குங்க. ஏஐஎஸ் என்பது கப்பல்களுடைய தங்கள் இருப்பிடத்தை வெளிப்படுத்த பயன்படுத்தக்கூடிய ஒரு சிக்னல். இதன் மூலமாக கப்பலுடைய பயணத்தை இணையதளத்தில் நம்ம கண்காணிக்க முடியும். அந்த ஒரு அமைப்பானது இப்போ கிடச்சிருக்கு. கப்பல் ரெண்டு கப்பலும் எப்படி போயிருக்கும் அப்படின்றத காட்டக்கூடிய வகையில் ஒரு வரைபடம் தெரிய வந்திருக்கு. கடந்த மார்ச் 14 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எரிவாயு கப்பல்கள் ஏஐஎஸ் சிக்னலை அணைந்திருந்த நேரத்தில் அந்த பகுதியில் 2 இந்திய போர்க்கப்பல்கள் இருப்பதை பார்க்க முடிஞ்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் இப்படி கப்பல்கள் சிக்னல் அணைச்சிருக்கும் பொழுது கடந்திருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னே தான் சொல்லணும். அதாவது இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா, அதாவது நந்தா தேவி கப்பலும் ராணினுடைய கேஷம் தீவில் பல நாட்கள் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு கப்பல் தான். அந்த கப்பல் நாளைக்கு இந்தியாவினுடைய கண்டலா துறைமுகத்தை அடையக்கூடிய நிலை இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு கப்பல் பார்த்திங்கன்னா சிவாலிக். அந்த கப்பல் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய முத்தாரா துறைமுகத்தை சேர்ந்துருச்சு ஏற்கனவே. ஸோ இதை பற்றி ஜெய்சங்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஈரானோட நேரடியாக நடத்திய பேச்சுவார்த்தைகள் இந்திய கப்பல்கள் ஹோர்முன்ஸ் நீரிணையை கடந்து வரத்துக்கு உதவியாக இருந்தது. இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இதை பற்றி தெரிவிச்சிருக்காரு. அதாவது இந்தியாவில் பார்த்திங்கன்னா கப்பல்கள் செல்றதுக்கு சாதாரண இல்லைன்னா நிரந்தர ஒப்பந்தம் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. ஈரான் எதையுமே பிரதிபலனாக பெறலை அப்படின்னும் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இப்போது அவங்களோட பேசிட்டு தான் இருக்கேன். என்னுடைய பேச்சுவார்த்தை ஒரு சில நாட்களுக்குள்ள முடிவுகளை கொடுத்துடும். இந்த செயல்முறை தொடர்ந்து நடைபெற்று வருது. இதனுடைய பலன் பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக இருக்கும். இது பலன் அளிக்கக்கூடிய பட்சத்தில் இயல்பாகவே நான் இதை தொடர்ந்து முன்னெடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துபாய் இருக்கக்கூடிய ஹார்முன்ஸ் ஜவன்சியை மீட்கணும் அப்படின்னு போர்க்கப்பல்களை அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை அதிபர் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை ட்ரம்ப் அவருடைய கோரிக்கைகளை அதனுடைய நட்பு நாடுகளே நிராகரிச்சிருக்காங்க. இது ட்ரம்ப்புக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பின்னடைவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை அவங்களுடைய நட்பு நாடுகளே நிராகரிச்சிருக்காங்க. அப்படின்றதுனால கண்டிப்பாக அவருக்கு இது மிகப்பெரிய அளவில் ஒரு பின்னடைவாக இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. அதே சமயம் பார்த்திங்கன்னா ஹார்முன்ஸ் ஜலசந்தி திறந்து தான் இருக்குது அப்படின்னும், அங்கே வரக்கூடிய கப்பல்களில் எதிரிகளுடைய கப்பல்களுக்கு மட்டுமே அனுமதி இல்லை அப்படின்னும் ஈரான் ரொம்ப ரொம்ப திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. மத்திய கிழக்கில் போர் பார்த்திங்கன்னா 17வது நாளாக இன்னுமே நீடித்துட்டு தான் இருக்குங்க. அமெரிக்க இராணுவ தளங்கள் அமைந்திருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தொடர்ந்து ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஏவி தாக்குதல்களை நடத்திட்டு இருக்காங்க. ஈரான் ஏவிய ட்ரோன்கள் பார்த்திங்கன்னா துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் அருகில் இருக்கக்கூடிய எரிபொருள் டேங்கை தாக்கியிருக்கு. இதனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் தீ விபத்துக்களே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விமான நிலையத்துக்கு அருகிலேயே அந்த எரிபொருள் டேங்கை தாக்குனது அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் துபாய் ஃபுல்லாகவே ரொம்ப பரபரப்பாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏர்போர்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே அந்த தீ பரவி இருக்குது. இதனால் கொஞ்சம் நேரம் துபாயுடைய ஏர்போர்ட் ஃபுல்லாக மூடி வச்சுருந்துருக்காங்க. ஸோ இந்த தீ விபத்து அப்படின்றது ஏற்படும் பொழுது அந்த தீ அணைக்கிற வரைக்கும் கண்டிப்பாக மூடி தான் வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த தீ அணைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி இருக்காங்க. அணைச்சதுக்கு அப்புறமா மீண்டும் விமானங்கள் எல்லாமே எப்போதும் போலவே இயங்கியிருக்கு. அதாவது ஐக்கிய அரபுகளாக இருக்கக்கூடிய எமிரேட்ஸ் பார்த்திங்கன்னா
மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை வந்து கொடுத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐக்கிய அரபு எமிரேஷன் முக்கிய எண்ணெய் முனையமாக இருக்கக்கூடிய புஜைரா துறைமுகத்தினுடைய ஈரான் வந்து மீண்டும் தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா தீ கொழுந்து விட்டு வந்து எரிஞ்சிருக்குங்க. ஸோ இதனால் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி பணிகள் தற்காலிகமாக வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்படின்றதுனால தான் நிறைய இடங்களில் எரிபொருளுக்கு வந்து தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்குன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இப்படி நடந்த இந்த ஏவுகணை தாக்குதலில் வாகனத்தை வந்து தாக்கியிருக்கும் பொழுது அதில் ஒருவர் பலியாகியிருக்கார் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. ஸோ எந்த ஒரு ஏவுகணையானது நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுதுமே அந்த இடத்துல விபத்து அப்படின்றது மிகப்பெரிய அளவில் வந்து ஏற்பட்டுருக்கு. ஸோ இதனால் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி பணிகள் நிறுத்தி வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் ஹார்முன்ஸ் ஜலசந்தி பகுதிகளிலும் ஈரான் தொடர்ந்து தாக்குதல்களை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அப்படின்றதுனால எண்ணெய் கப்பல்களுடைய போக்குவரத்துகள் கூட இப்போதைக்கு வந்து தடைப்பட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த விதமான கப்பல்களுமே வந்து போக முடியல. இதனால தான் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலையானது உயர்ந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா இடங்களிலுமே பெட்ரோல், டீசல் இது மாதிரியான பொருட்களுக்கு தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கு. அப்படியே இருந்தாலும் விலையானது உயர்ந்து இருந்திருக்கு. இதுக்கு எல்லாமே காரணம் பார்த்திங்கன்னா இந்த போர் மட்டும்தான். அமெரிக்காவிலலாம் பார்த்திங்கன்னா பெட்ரோலும் சரி டீசலும் சரி விலை ரொம்ப கிடுகிடுன்னு உயர்ந்து போயிருக்கு. இதுக்கிடையில் ஈரான் மூடி இருக்கக்கூடிய ஹார்முஸ் ஜலசந்தியை வந்து எண்ணெய் கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்க சீனா மற்றும் இங்கிலாந்து, ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட 7 நட்பு நாடுகளுக்கு அதிபர் ட்ரம்ப் வந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி கோரிக்கை வந்து கொடுத்திருந்தார். ஆனால் இந்த 7 நாடுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே நட்பு நாடுகள் தாங்க. ஆனாலுமே இந்த போர் எங்களுடையது கிடையாது அப்படின்னு திட்டவட்டமாக வந்து பின்வாங்கிட்டாங்க. எந்த பாதுகாப்பும் கொடுக்க முடியாது அப்படின்னு. இதில் ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி இந்த 3 நாடுகளும் பார்த்திங்கன்னா தங்களுடைய போர்க்கப்பல்களை அனுப்புறதுக்கான எந்த விதமான திட்டமுமே எங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க, மறுத்துட்டாங்க. போருடைய நோக்கம் குறித்து அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி தெளிவுபடுத்துறதுக்கு தவறிட்டாங்க. இந்த போர் எதுக்காக நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இங்கிலாந்து பிரதமராக இருக்கக்கூடிய ஸ்டார்மர் ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு. போர்க்கப்பல்கள் அனுப்பக்கூடிய திட்டம் குறித்து யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா எல்லா தரப்புலையும் பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து சண்டை நிறுத்தணும் அப்படின்னு தான் சீனா வந்து ஒதுங்கி இருக்கு. இது மட்டும் இல்லாமல் பிரான்ஸு, தென்கொரியா உள்ளிட்ட முக்கிய நாடுகளுக்கு ட்ரம்ப் பார்த்திங்கன்னா ஆதரவாக எந்த ஒரு கருத்துமே வந்து கூறவே இல்லை. இதனால் ட்ரம்ப் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஆத்திரம் அடைஞ்சிருக்காரு. ஏன்னா ஹார்மோன்ஸ் விவகாரத்தில் உறவாக விட்டால் நேட்டோவிலுடைய எதிர்காலம் மிக மிக மோசமாக இருக்கும் அப்படின்னும் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. பிறகு நேட்டோ நாடுகள் ஒன்றாக கிரீஸ் போர்க்கப்பல்களை வந்து அனுப்ப முடியாது அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விவகாரம் அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு ஏற்பட பெரும் பின்னடைவாக வந்து இருக்குது. எந்த நாடுமே வரலை அப்படின்னாலுமே கூட அமெரிக்கா தனித்து நின்று ஹார்மோன்ஸை மீட்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு ட்ரம்ப் வந்து கூறியிருக்காரு. ஆனால் ஹார்மோன்ஸ் ஜலசந்தி விவகாரத்தில் எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டு உலக பொருளாதாரம் ஆட்டம் கண்டுகிட்ருக்குங்க. கண்டிப்பாக வந்து உலக பொருளாதார நிலை ரொம்ப மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஈரான் வெளியுறவு அமைச்சராக இருக்கக்கூடிய அப்பாஸ் அராக்சி நேற்று அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் பார்த்தீங்கன்னா ஹார்முஸ் ஜலசந்தி பார்த்தீங்கன்னா திறந்து தான் இருக்குது, அது எதிரிகளுக்கு மட்டும்தான் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுடைய இராணுவ செய்தியின்படி பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு சில நாட்களுக்கு இந்த போரானது இன்னும் தொடர தான் போகுது. அணுசக்தி நிலையங்கள், இராணுவ நிலையங்கள் மீதெல்லாம் வந்து தாக்குதல் வந்து நடத்துறதுனால இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் வந்து விடுக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து ஈரான் வந்து செயல்படுத்த போகுது. இதனால் ஈரானுடைய திறனை வந்து பலவீனப்படுத்துறது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னும், பலவீனமாக்கி எல்லா திறன்களையும் நாங்கள் வந்து செயலிழக்க செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து சீனாவுக்காக ஒரு பயணம் போகலாம் அப்படின்னு இந்த மாத இறுதியில் வந்து மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். முக்கியமாக இந்த பயணம் இப்போ தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகளானது இருக்குது. ஏன்னா இது குறித்து அமெரிக்க கருவூல அமைச்சராக இருக்கக்கூடிய பெசன்ட் நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிபர் ட்ரம்ப்பினுடைய சீன பயணம் திட்டமிட்டபடி நடக்குமா அப்படின்னு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அது எப்படி நடக்குதோ அதை பொறுத்து தான் எல்லா விஷயங்களும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இந்த பயணம் தள்ளி போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குங்க. ஹார்மோன்ஸ் ஜலசந்தி விவகாரத்துக்கு எந்த சம்மந்தமும் இதனால் கிடையாது அப்படின்னும் அவர் வந்து அழுத்தம் கொடுத்து, அதிபருடைய இந்த பயணம் வந்து தள்ளி போகிறதுக்கும் ஜலசந்தி விவகாரத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஹார்மோன்ஸ் விவகாரத்தில் சீனாவுக்கு அழுத்தம் தரவே ட்ரம்ப் பயணத்தை வந்து தள்ளி போடுறாரு அப்படின்னும் செய்திகள் வந்து பரவிட்டு இருக்குது. ஆனால் இந்த செய்திகள் வந்து உண்மை இல்லை அப்படின்ற ஒரு தகவல்களும் வெளியாகி இருக்குது.
ஸோ இந்த மாதிரி ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே இருக்கக்கூடிய போரினுடைய விவரங்கள் பற்றி நம்ம தொடர்ந்து நிறைய பதிவுகளில் பார்க்கலாம். இந்த நிலையில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாட்டினுடைய போரானது முடிவுக்கு வரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இஸ்ரேல் ஈரான் வார் எண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.